நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வீடியோவில் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை பற்றி. இந்த பாலக்கீரையை பேர்ட்ஸுக்கு கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள், பேர்ட்ஸுக்கு எப்போ தரணும் எப்போ தரக்கூடாது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலக்கீரையை கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட இம்யூனிட்டி சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையை அதுவே அதிகரித்து தரும். அதனால் நோய் தாக்குதல் பேர்ட்ஸுக்கு வர்றது கொஞ்சம் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் நான் சீப்பானதுன்னு சொல்ல பார்த்தேன். இந்த கட்டே பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். ஆனால் அந்த கீரையில் இருக்க சத்துக்கள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் இது சீப் நியூட்ரிஷன் மல்டிவிட்டமின்னு சொல்லி போட்டிருக்கேன் டைட்டில். அப்புறம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஓவர் வெயிட் ஆகிறது. அதாவது இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கும் போது பேர்ட்ஸ் ஓவர் வெயிட் ஆகும். ஸோ ஓவர் வெயிட் ஆகிறதுனால அது ஃப்ளாட் அதிகரித்து அதுக்கு எக் பைண்டிங் பிரச்சனைலாம் வரும். ஸோ இந்த மாதிரி எக் பைண்டிங் பிரச்சனை இதெல்லாம் வராமல் அந்த ஃபேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம இந்த கீரையை நம்ம கொடுத்தோம்னா இதில் இருக்க சத்துக்கள் அதோட வயிற்றை நம்ம ஃபுல்லாக வச்சுக்கும். ஸோ அதனால் இந்த சூரியகாந்தி விதை இதெல்லாம் நிறைய அது உட்கொள்ளாது. ஸோ இதனால் அது ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா மெயினாக எல்லா பேர்ட்ஸுக்குமே தரலாம். மெயினாக அந்த காக்கட்டோஸ், சின்னமான் கார்னூர் வெரைட்டிஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தரலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா என்னோடய காக்டெயில் பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காக்டெயிலுக்கு இப்போ ஜூஸ்க்கு இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம அப்படியே கொடுக்கலாம் தண்டோடவே. ஆனால் இந்த ஃபின்ச்சஸை கொடுக்கும்போது மட்டும் இந்த இலையை எடுத்து அந்த இலையை சின்னதாக கட் பண்ணி கொடுங்க. ஏன்னா அது சின்ன பறவைன்றதுனால அதோட பீக் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதால் சாப்பிட முடியாது. நீங்கள் முழுசாக அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இலையாகவே கொடுத்தா கூட அது நெஸ்டிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் நெஸ்ட் உள்ள வச்சுக்கும். ஸோ அதனால் சின்ன பீஸாக அதை கட் பண்ணி அதுக்கு கொடுங்க. அண்ட் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயன், ஃபைபர், ஜிங்க், ஃபோலிக் ஆசிட். ஸோ ஃபோலிக் ஆசிட் மற்ற எல்லா கீரையிலுமே வராது, ஆனால் இந்த கீரையில் நிறைய வரும். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிடோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 எக்கு வைக்கிற இடத்துல முக்கால்வாசி 99.9% எல்லா எக்குமே ஃபோட்டையில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே இந்த ஃபோலிக் ஆசிட் இந்த கீரையில் இருக்கிறதுனால பேர்ட்ஸ் ரொம்ப விரும்பியும் சாப்பிடும். அதே சமயம் நமக்கும் எல்லா எக்குமே ஃபோட்டைலாக வர சான்சஸ் உண்டு. ஸோ அதனாலே இது ரெகுலராக யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அயன் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால ஃபைபரும் இருக்கிறதுனால பேர்ட்ஸுக்கும் ரொம்பவே சத்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஐஸ்க்கு. ஸோ ஐ இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கீரையை கொடுத்தோன்னா இதில் இருக்க விட்டமின் சத்துக்களால் ஐ இன்ஃபெக்ஷன் வராது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸோட கண்ணும் நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது பேர்ட்ஸோட ஐ இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடில். அண்ட் விட்டமின்ஸு, கால்சியம், இது ரெண்டுமே இந்த கீரையில் இருக்குது. விட்டமினில் பார்த்திங்கன்னா இ, அப்புறம் ஏ, சி, கே, இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏல பார்த்திங்கன்னா நிறையவே கிராம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் விட்டமின் ஏ எல்லா பேர்ட்ஸுக்குமே ரொம்ப அவசியமானது. விட்டமின் இ கொடுத்திங்கன்னா உங்களோட ப்ரீடிங் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா பேர்ட்ஸுக்குமே இந்த விட்டமின் இ குறைபாடால் தான் இந்த எக் பைண்டிங், ஸோ ஃபர்டைல் ஆகாதது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே வராது. ஸோ இந்த மாதிரி இ இருக்கும் போது அது இந்த பிரச்சனையே வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ரீடிங் தரும்போது நீங்கள் எல்லா பேர்ட்ஸுக்குமே அது ப்ரீடிங் வைக்கணும். அந்த டைமில் மேட்டிங் ஆகிற டைமில் நீங்கள் இந்த இதை நிறையவே கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கறதுனால அதுக்கு ஃபுல்லாக இன்டேக்கும் நிறைய இருக்கும். அதே சமயம் சத்துக்கள் எல்லாமே போகிறதுனால சிக்ஸும் நல்லாவே எக்கில் ஹேட்ச் ஆகும். ஸோ அதனால் அதோடய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா பேர்ட்ஸுமே கொடுங்க. என்னோடய ஃபின்ச்சஸ் பாருங்கள் எப்படி சின்ன கட் பண்ணி கொடுத்தாங்க, எப்படி சாப்பிட்டுட்ருக்குன்னு. ஸோ இந்த பாலக்கீரை ஒரு கப்போட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.7 கிராம் கால்சியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் 1.36 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, 1.97 கிராம்ஸ் கார்ப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேர்ட்ஸுக்கு ரெகுலராக வைக்க தேவையில்ல. ஸோ 2 நாள் மட்டும் வச்சாலே தாராளமாக போதும். ஏன்னா ரெகுலராக வச்சிங்கன்னா அதுக்கு டயரியா இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த கீரையை வைக்கிறீங்கன்னா
ஒரு 4 ஹவர் 3 ஹவர் அந்த மாதிரி பார்த்துட்டு மிச்சத்தை எது வேஸ்ட் ஆச்சு இந்த காஞ்சதுன்னா எடுத்துருங்க. இல்லைனா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் பேர்ட்ஸுக்கு. இது மட்டும் இல்லாமல் எந்த சாஃப்ட் ஃபுட்ஸ் கொடுத்தாலுமே ஒரு 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ்க்கு வந்து எடுத்துருங்க. என்னோடய எல்லா காக்கடைல்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், ஃபின்ச்சர்ஸ், பஜ்ஜீஸ் எல்லாமே இந்த கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிடும். போட்டோன்னே ஆசையாக வந்து வாங்கிக்கும். அதுவும் காக்கடைல்ஸ் அண்ட் பஜ்ஜீஸ் பார்த்திங்கன்னா அந்த தண்டு கூட விட்டு வைக்காது, ஃபுல்லாகவே கடித்து சாப்பிட்ரும். ஸோ என்னோடய முந்தைய வீடியோவில் வந்து ப்ரீடிங் பேர் பார்த்துருப்பீங்க ஃபின்ச்சஸை. ஸோ அந்த ப்ரீடிங் பேர் வந்து எப்படி இதை வந்து எடுக்குதுன்னு பாருங்கள். இது இப்போ மேட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அது வந்து இதை கொடுத்ததுனால எனக்கு வந்து எத்தனை எக்கு இந்த வாட்டி வரும்ன்றதை நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். அது எத்தனை எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகுதுன்னு போடுறேன். இதோட பெனிஃபிட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், இதை ஒரு 3 இயர்ஸாகவே யூஸ் பண்ணுறேன். இதோட பெனிஃபிட் வந்து ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ 5 எக் வைக்குதுன்னா கண்டிப்பாக அதில் 4 எக்காவது வந்து ஃபர்டைலாக இருக்கும். ஸோ பேர்ட்ஸுக்கு எப்பப்போல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். பேர்ட்ஸுக்கு வந்து எப்பப்போலாம் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்னா மொத்தமே ஒரு கப் எடுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே ரொம்ப கொடுக்காதீங்க, ஏன்னா டயரியா இஷ்யூஸ் வரும்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுங்க, நிறைய ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. அது ஏன்னா பேர்ட்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ரும், பட் அதுக்கப்புறம் அதுக்கு வர ப்ராப்ளம்ஸும் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பேர்ட்ஸுக்கு கீரையை நிறைய கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வின்டர் சீசனில் கொடுக்காதீங்க. ஏன்னா வின்டர் சீசனில் கொடுக்கும்போது அதுக்கு டயரியா வந்து நிறையவே வர ஆரம்பிக்கும். இந்த கீரைன்னு இல்லை, எந்த கீரையுமே வந்து வின்டர் சீசனில் கொடுக்கறது நிப்பாட்டிடுங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரீடிங்க்கு அது எக் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த கீரையெல்லாம் கொடுக்கணும். எக் வச்ச பிறகு கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கீரையை கொடுத்தீங்கனாலே அதுக்கு வந்து அந்த மேட்டிங்கோட பிஹேவியர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபின்ச்சஸில் என்ன பண்ணோன்னா அது உள்ளே இருக்க எக்ஸை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட்டு மேட்டிங் பண்ணி திருப்பி எக் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது வந்து எக் வச்ச பிறகோ இல்லைன்னா எக் ஹேட்ச் ஆன பிறகோ இதை வந்து கொடுக்காதீங்க. ஸோ ஹேட்ச் ஆன பிறகு கொடுத்தா என்ன பிரச்சனை ஆகும்னா அதோடய சிக்ஸுக்கு அது வந்து போய் ஃபீட் பண்ணும். ஸோ ஃபீட் பண்ணுறதுனால இந்த கீரையை வந்து அதால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிக்ஸை இறந்துடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிக்ஸ் ஹேட்ச் ஆன பிறகு கொடுக்காதீங்க, அந்த பேர்ட்ஸுக்கு நிறுத்திடுங்க. என்னோடய காக்டெயில் பாருங்கள், நல்லா சாப்பிடுவது. அண்ட் இது ரொம்ப சீப்புன்றதுனால நீங்கள் வீக்லி டோஸ் தாராளமாக வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொத்தமல்லி ஒரு நாள் கொடுங்க, இதை வந்து 2 நாள் கொடுங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.